வாங்க சார். சார், என்ன பிரச்சனை? எதுக்காக இப்போ ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ண சொன்னீங்க? யோ போலீஸு, என் பொண்ணை 24 மணி நேரமா காணுயா? இதோ இவன் கூட தான் போனான். டேய், என் பொண்ணை எங்கடா தொலைச்ச? சார், நான் அவளை பப்பில் தான் ட்ராப் பண்ணேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். சார், நம்ம பசங்க அந்த பப்பில் சிசிடிவி எல்லாம் செக் பண்ணியாச்சு. நமக்கு தெரியாத எவனோ ஒருத்தன் தான் இப்போ கடத்திட்டு போயிருக்கணும். என்ன சார், இந்த பிரச்சனையை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? யோ, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா பெரிய அசிங்கய்யா. எதிர்கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்சா கொண்டாடுவானுங்கய்யா. சார், நாம இந்த கேஸை கான்ஃபிடென்ஷியலாக இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். ஒரு வேலை இதுக்கு பின்னாடி ஏதாவது எதிர்கட்சிகளோட வேலை இருக்குமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஷோர் சார், நம்ம டிபார்ட்மெண்ட்ல இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்கு. மீடியாவுக்கு சுத்தமா இந்த விஷயத்தை பத்தி தெரியக்கூடாது. சார், எலெக்ஷன் வரப்போகுது. எதிர்கட்சிக்காரன் என்ன கேம் வேணாலும் விளையாடலாம். சார், அர்ஜென்ட்டாக நாங்கள் ஒரு கான்ஃபிடென்ஷியல் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி டிபார்ட்மெண்ட்டோட ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணி அன்அஃபிஷியலாக சாரோட பொண்ணை நாங்கள் கண்டுபிடிச்சி தருவோம். நீங்கள் எங்களை நம்பலாம் சார். ராஜேஷ், சீக்கிரம் ஆபீஸ்க்கு வாங்க. எதுக்கு? நீ செஞ்ச 2 கொலையுமே என்கவுண்டர் லிஸ்ட்ல சேர்த்துட்டோம். உனக்கா ஒரு புது கேஸை நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நான் பர்கர் தயார் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் தயார் பண்ணி வச்சிருக்கேன்னு அசால்ட்டா சொல்றேன். யோ, நீ ரகுவர மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன்னு நினைச்சா சந்தான மாதிரி கவுண்டர் அடிச்சிட்டு இருக்க. சீக்கிரம் கிளம்பி வாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு குட் நியூஸ், உன்னோட சஸ்பென்ஷனையும் கேன்சல் பண்ணியாச்சு. அதனால தான் சொல்றேன், சீக்கிரம் கிளம்பி வா. சரி. இமீடியட்டாக உங்கள் எல்லாரையும் வரவழைச்சி இந்த மீட்டிங் எதுக்காக அரேஞ்ச் பண்ணனா, நேற்று ஈவினிங்லேருந்து நம்ம எம்எல்ஏ பொண்ணை காணோம். வி ஷுட் நாட் அட்ராக்ட் எனி மீடியா அட்டென்ஷன். அதனால தான் இந்த சீக்ரெட் மீட்டிங். சார், அந்த மிஸ் ஆன பொண்ணை பற்றி ஏதாவது க்ளூ கிடைச்சதா? சார், சென்னையில் இருக்கிற செக்ஸ் ராக்கெட் தான் இதுக்கு பின்னாடி. அதுதான் நமக்கு கிடைச்ச ஒரே க்ளூ. நேற்று ஈவினிங்கில் டவுன் பப்ல இருந்து தான் இந்த பொண்ணை காணும். ஆனால் இந்த பொண்ணை யாரும் கடத்தலை. அந்த பப்பில் சிசிடிவிலாம் செக் பண்ணீங்களா? என்ன பார்த்தீங்க? சார், நேற்று பப்ல இருந்து இந்த பொண்ணை ஒரு பையன் கூட காரில் ஏறி போனதை சிசிடிவியில் நான் பார்த்தேன். அந்த பையன் பொண்ணை கடத்தின கேஸில் ஒரு அக்யூஸ்ட். சார், ராஜேஷை என் டீமில் சேர்த்துக்கிறேன். அது இந்த கேஸுக்கு நல்லா இருக்கும். சார், எனக்கு கூட அது சரின்னு படுது. சார், அந்த ராஜேஷ் ஒரு லூசுத்தனமான ஆளு சார். அவன் யூஸ் பண்ணுற புல்லட்டுக்கு கூட கணக்கு சொல்ல மாட்டான். அவனை இந்த டீமில் சேர்த்துறாதீங்க. அவர் கொஞ்சம் ரஃப் தான் இருந்தால் இந்த கேஸுக்கு நல்லா இருக்கும். சார், அவர் சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லை. ராஜேஷ் ரொம்ப திமிரு பிடிச்சவன், அதான் அவர் அப்படி சொல்கிறாரு. ராஜேஷ் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர். சார், நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நம்ம டீம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்வெஸ்டிகேஷன் நல்லபடியாக முடிக்க முடியும். அப்புறம் உங்கள் முடிவு. சார், அதை நான் பார்த்துக்கிறேன் சார். ஓகே நெல்சன் சார், அந்த ராஜேஷ் வெளியே வெயிட் பண்ணுறாரு, அவரை உள்ளே வர சொல்லுங்கள். ஓகே சார். ஹே ராஜேஷ், இங்கே நின்று தம் அடிக்கிறீடா. சரி போடு, அங்கே குப்பையில் போடு. உன்னை உள்ளே கூப்பிட்றாங்க. ஸோ ராஜேஷ், ஸோ அதிக தலைவலி கொடுக்காம இந்த கேஸை முடிக்க பாருங்க. ஓகே சார். ராஜேஷ், மொத்த டிபார்ட்மெண்ட்டும் உனக்கு எதிராக தான் இருக்கு. என்னுடைய நெல்சனுடைய சப்போர்ட்டும் உனக்கு இருக்கு. அதனால தான் உன்னை மறுபடியும் இந்த டீமில் சேர்த்துருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு சார் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருக்கீங்க? தூக்கிடலாமே. ராஜேஷ், நீ நினைக்கிற மாதிரி இல்லை. உன்னுடைய அப்பா ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர். அதனால தான் உன் மேலே எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர். சார், எங்கள் அப்பா செத்ததுக்கு பதிலாக கிடைச்ச வேலை இல்லை சார். இது ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு கிடைச்ச வேலை சார். ஷூட்டிங்கில் இதுக்காக ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். வேலையை சொல்லுங்கள் சார். டிபார்ட்மெண்ட் புல்லட்டுக்கு ஒரு கணக்கு வேணும்ல ராஜேஷ். தப்பிச்சு போகிற அக்யூஸ்ட்டை பிடிக்கிறது தான் சார் எங்கள் நோக்கம். ஸோ I'll do it. சரி, அதை விடுங்க.
நம்ம இப்போ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிறத மட்டும் சொல்லுங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரே எவிடன்ஸ் அந்த சிசிடிவி விஷுவல் மட்டும்தான். ஆனா அந்த பையனோட அட்ரஸும் ஃபேக்கான அட்ரஸ் தான். அது போதும் சார். அந்த சிசிடிவி வீடியோவில் அந்த பொண்ணை கடத்திட்டு போயிருக்கிறது அவன் தானே? அது போதும். அவன் எங்கே இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சி முடிச்சிடுறேன் சார். ஹலோ. ஹலோ ராஜேஷ். எஸ் சார். என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் பார்த்துட்டு இருக்கேன். அந்த பப்பில் அந்த பொண்ணை யார் ட்ராப் பண்ணது? அது அந்த எம்எல்ஏவோட ரிலேட்டிவ் தான். அப்படியா? அந்த எம்எல்ஏ பையனையும் விசாரிங்க. அதுக்கு தேவையான ஏற்பாடும் செய்யலாம். நான் ஹையர் ஆஃபீஸர் கிட்ட பேசுறேன். சரி, உடனே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே ராஜேஷ். அவனை கண்டிப்பாக பார்த்துடலாம். ஷூர் ராஜேஷ். நீ எங்க இருந்தாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடா. கண்டிப்பா உன்னை தேடி பிடிச்சிடுவேன். குட் மார்னிங் அஜய். குட் மார்னிங் சார். டெல் மீ. சார் அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? இன்வெஸ்டிகேஷன் வந்து நல்லா போகுது சார். ஓகே, வாட்ஸ் தி மேட்டர்? எம்எல்ஏ பொண்ணு கடத்தின கேஸில் ஒரு சின்ன பிரச்சனை சார். என்ன பிரச்சனை? சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணதை பார்த்தா அந்த எம்எல்ஏ பொண்ணோட கசினை விசாரிக்கணும். சரி, எம்எல்ஏ பொண்ணோட கசினை விசாரிக்கணும். ஓகே, அதுக்கான எல்லா ப்ரொசீஜரையும் நான் ஏற்பாடு பண்ணுறேன். ரைட்? எஸ் சார். தேங்க்யூ சார். There will be no limitation. You can go up to any extent. Only a small request from my end is that the media should not come to know of this, okay? Okay, sir. நீங்கள் பேசுகிறத பார்த்தா நான் தான் கடத்திருக்கேன்னு தோணுமே. எத்தனை மணிக்கு அந்த பொண்ணை ட்ராப் பண்ணீங்க? ஞாபகம் இருக்கா? டைம் எல்லாம் நோட் பண்ணல, சாயங்காலம்னு நினைக்கிறேன். மிஸ்டர் விக்னேஷ், நாங்கள்லாம் போலீஸ், கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. மிஸ்டர் ஆஃபீஸர், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏய், நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? ஏய், நீ என்ன மிரட்டுறியா? சார் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு, சரியா? இல்லை தூக்கி ஜெயிலில் போட்டுருவேன். சார், நம்ம ராஜேஷ் தான் இவனை கொஸ்டின் பண்ணுறதுக்கு சரியாக வரும்னு நினைக்கிறேன். தம்பி, இவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு, கண்ணு மட்டும்தான் பேசும். இப்போ சொல்கிறியா? சார், எனக்கு அது மட்டும்தான் தெரியும் சார். அன்னைக்கு ஈவினிங்கில் அவளை ட்ராப் பண்ணது தவிர வேறு எதுவுமே தெரியாது சார். ஹே, டிஸ்டர்ப் பண்ணாதடி. உன்னை எங்க டிராப் பண்ணணும்? டேய், நீ என்ன பப்ல டிராப் பண்ண போதும்டா? உன்னை பிக் அண்ட் டிராப் பண்றதுக்கு நான் என்ன உன்னோட டிரைவரா? டேய், இது என்ன அப்பாவோட காரு. கருமம் கருமம். அந்த பொண்ணு ட்ரக்ஸ் யூஸ் பண்றத பத்தி உனக்கு தெரியுமா? இல்லை சார், எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. வண்டியை கொஞ்சம் ஓரம் நிறுத்துங்க.
நாங்கள் நினச்சா உன்னை கைது பண்ணவும் முடியும் காப்பாற்றவும் முடியும். நீ எம்எல்ஏ பையனாக இருந்தாலும் சரி, மினிஸ்டர் பையனாக இருந்தாலும் சரி. வரட்டா? சரி சார். நெல்சன், பழைய கேஸ் ஃபைல்ஸை ஃபுல்லாக செக் பண்ணி பாரு. சார் ஆர்டர் சார் என்ன இருக்கு? சிக்கன் பர்கர் இருக்கு, சாண்ட்விச் இருக்கு, சிக்கன் பாப்கார்ன், சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸ்ட்ரிப்ஸ், சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ். சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ், ஓகே சார். அப்புறம் ஒரு லெமனேட் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே சார், 5 minutes. ஹலோ ராஜேஷ், எங்க இருக்கீங்க? சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் அந்த இன்வெஸ்டிகேஷன் நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்க அந்த ஃபோட்டோவை கோயம்புத்தூரில் இருக்கிற அத்தனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புங்க. அவன் எங்கேயும் மிஸ் ஆகிடக்கூடாது. அப்போ அஃபிஷியலி சோர்ஸ் காரணம் கேட்டாங்கன்னா ஏதாவது தெஃப்ட் கேஸோ ஸ்நாச்சிங் கேஸோ அவன் மேலே போட்டுடலாம். நம்ம டார்கெட்டே அவன் தான். சரி, அப்படியே பண்ணலாம். நீ ஸ்டேஷனுக்கு வந்துரு. சரி, நான் இதோ வரேன். பாய். சொல்லு நண்பா. வணக்கம், எப்படி இருக்க? ராஜேஷ், நல்லா இருக்க மச்சான். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன நண்பா, சொல்லு. உன் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்பி வச்சிருக்கு. ஒரு சிசிடிவி விஷுவல்ல பார்த்த ஒரு பையனை தேடி பிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்களே. ஒரு வண்டி திருட்டு கேஸ்ல தமிழ்நாட்டுக்கு வண்டி கடத்திட்டு இருக்கும் போது நான் அவனை பிடிச்சேன். இப்போ அவன் ஏன் கஸ்டடி தான் இருக்கு. அவனை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியா? சனிக்கிழமை ஈவினிங்கில் தான் அவன் என்கிட்ட மாட்டினது. நாளைக்கு தான் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நண்பா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? கேஸ் எதுவும் ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா அவனை என்கிட்ட விட்டுரு. நீங்கள் ஒருவேளை கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அவனை நானே பெயில் எடுத்துவேன். அவன் எனக்கு வேணும். சின்னதாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, பட் ஐ வில் டூ. உனக்காகத்தானே மச்சி. ஓகே நண்பா, தேங்க்யூ. என்ன ராஜேஷ், கார்த்திகிட்டேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன், க்ளூ இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சதா? சார், லிஃப்ட்டுக்குள்ளே தானே? விடுங்க சார். எங்கே ஓடிட போகிறான்? சார், இவன் சரியான கேடி சார். காலையில் நம்மளை எவ்வளோ ஓட விட்டான். இப்படியே இவனை ஃப்ரீயா விட்டா மறுபடியும் நம்மளை ஓட விடுவான். அப்படியாடா? அப்படியா? எங்க கிட்டே வேலை கட்டினாடா பசங்க. வாடா. நீ யாரு, என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கன்னு உன்னை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார் அப்படின்லாம் சொல்லாத. எனக்கு ஒரு பதில் போதும். கோயம்புத்தூர் எம்எல்ஏவோட பொண்ணு எங்க? நீ அவளை யாருக்கிட்ட கொண்டு போய் சேர்த்த? சார், நீங்க கேட்குற எந்த கேள்விக்குமே எனக்கு பதில் தெரியாது சார். நான் இப்போ அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு புது வாழ்க்கை புது வேலைன்னு போயிட்டு இருக்கேன் சார். நிஜமா சார்? சார் சார் விட்டுருங்க சார். சொல்றா சார், பழைய கேஸ் எதை பத்தி கேட்டாலும் நான் சொல்றேன் சார். ஆனா இந்த சார் இது சார் முடியல சார். சார், நீங்க எவ்வளவு அடிச்சாலும் என்கிட்ட இருந்து எதுவும் வராது சார். எனக்கு தெரியாது சார். சார், இந்த கேஸுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை சார். நம்புங்க சார், ப்ளீஸ் சார். டேய், நீ சொன்ன அந்த புது வாழ்க்கை வாழணும்னாலும் பழைய வாழ்க்கை வாழணும்னாலும் நீ உயிரோட இருக்கணும், சரியா? டேய் டேய், நாங்க போலீஸ்டா. மர்டர் கேஸ சூசைட் கேஸா மாத்தி அதை க்ளோஸ் பண்ணவும் முடியும். அப்பாவியான ஒருத்தனை பக்கா கிரிமினலா மாத்தி அவன் ஜாதகத்தை எங்களால மாத்த முடியும்டா. வேண்டா, உன்ன மாதிரி பொறுக்கி பசங்களை
அட்ரஸே இல்லாம நாங்க நினைச்சா முடியும்டா. சோ கோஆபரேட் பண்ணுங்கடா. எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாம சொல்றா. கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லு. சொல்றா சொல்லு. பதில் சொன்னாதான் உன்னால இங்க இருந்து உயிரோட போக முடியும். சார் நான் சொல்லிடுறேன் சார். சொல்லு. சொல்லிடுறேன் சார். சார் சார் பேர் செல்வா சார். அது மட்டும் தான் சார் எனக்கு தெரியும். அது தவிர எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் அவனை பார்த்து 2 மாசம் ஆச்சு சார். சார் விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். டேய், எத்தனை பொண்ணுங்க அவனுக்கு சப்ளை பண்ணியிருக்கடா? சொல்டா. சார் அவங்க சொல்ற மாதிரி பிக்கப் ட்ராப் தான் பண்ணுவேன். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஒரு 4-5 பொண்ணுங்களை பிக்கப் அண்ட் ட்ராப் தான் பண்ணியிருக்கேன். நீங்க சொல்ற இந்த பொண்ணு இருக்கா இல்லையான்னு எதுவும் தெரியாது சார். தெரியாது, உனக்கு தெரியாது. இந்த பாரு, இவ்வளவு தெரியாது. சார் சார் இவங்க தான். இது எப்படி கிட்னாப் ஆகும் சார்? அவன் முழு மனசோட தான் வந்தா சார். எனக்கு தெரியும் சார். அவன் செல்வாவோட ரொம்ப நாளா பழகிட்டு இருந்தா. அது எனக்கு தெரியும் சார். சார் நான் பார்த்துருக்கேன் சார். சரி, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பேசிட்டு இருந்தாங்க? ஏதாவது கேட்டுச்சா? சார் அவன் செல்வாவை பார்த்த உடனே ட்ரக்ஸ்னு அழுதுட்டு இருந்தா. அவன் ட்ரக்ஸ் இருக்கிறத காட்டுறேன் கொடுக்குறேன்னு சொல்லி செல்வா அவளை கூட்டிட்டு போயிட்டான் சார். சரி, லாஸ்ட் அவனை நீ எங்க ட்ராப் பண்ண? சார் கோயம்புத்தூர்ல காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு தெருவு இருக்கு. அங்கே ஒரு லோக்கல் பார் இருக்கு. அதுக்கு முன்னால தான் ட்ராப் பண்ணேன். ஃபைல் செக் பண்ணிருக்கேன் சார். உடனே ஸ்பாட் வாங்க. இதோ வரேன். ஷிட். ஹலோ சார், அந்த எம்எல்ஏ பையனோட ரூமை நாங்கள் சர்ச் பண்ணணும். சரி, இங்க கிட்னாப் பண்ண பொண்ணை தவிர வேற ஏதாவது லேடிஸ் இருக்காங்களா? அவங்களுடைய அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அவள் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டா. யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். நான் மட்டும் அவள் இல்லாத நேரத்தில் இந்த ரூமுக்கு வருவேன். சரி, கொஞ்சம் வெளில இருங்க, நாங்கள் சர்ச் பண்ணோம். ஓகே, வெளில இருங்க. ஓகே சார். உனக்கு ட்ரக்ஸ் தானே வேணும், அதை நான் தரேன். நீ ஆல்ரெடி ரொம்ப போதையில் இருக்க. உனக்கு இன்னும் வேணும்னா அதுக்கு நீ பணம் கொடுத்தே ஆகணும். பப்பில் பணம் கொடுக்காம பிரச்சனை பண்ணதுனால தானே அவங்க உன்னை துரத்திட்டாங்க. பரவாயில்ல, அது மட்டும் இல்லை, இதை ஓப்பனாக பப்ளிக்கில் அடிக்கக்கூடாது.
நீ என் கூட வா, உனக்கு தேவையான ட்ரக்ஸை நான் கொடுக்குறேன். நான் எங்க இருந்து போகணும் செல்வா? நீ எங்கேயும் போக வேண்டாம். எவ்வளவு நாள் வேணாலும் நீங்க தங்கிக்கலாம். உனக்கு எவ்வளவு ட்ரக்ஸ் தேவையோ இங்க இருக்கு, எடுத்துக்கோ. உனக்கு பிடிச்ச ஃபுட்டு உன்னை தேடி வரும். இப்ப நீ வெளியில போன அது எனக்கு தான் பிரச்சனை. இப்ப நீ போன சரி வராது. உன்னால எனக்கு கொஞ்சம் தேவை இருக்கு. சரியா? நீ இங்க இருந்து எங்கேயும் போக போறதும் இல்லை, உன்னை விட போறதும் இல்லை. ஒருவேளை என் தேவை முடிச்சதுக்கு அப்புறம் என் மனசு மாறி உன்னை நான் இங்கேயே வச்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. டேய், நான் எங்க இருக்கா? இப்ப நீ இருக்கிற இடம் செல்வாவோட கோட்டை. அண்ணே வணக்கண்ணே. போலீஸ்கிட்ட நம்ம இந்த விஷயத்தை ஒப்படைச்சிருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் எந்த பதிலும் இல்லை. அவங்கள மட்டுமே நம்பி இருந்தா எதுவும் சரி வராது. நம்மளும் களத்தில் இறங்க வேண்டியதுதான். சரி, நம்ம ஆளுங்கள்ட்ட எல்லாம் என் பொண்ணை தேடி கண்டுபிடிக்க சொல்லுங்கடா. அவள் எங்கெங்க எல்லாம் போவா, அவள் யார் யார் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கா, இது எல்லாம் நம்ம ஆளுங்கள்ட்ட சொல்லி நல்லா விசாரிக்க சொல்லுங்கடா. அவள் எங்கே போயிருப்பா? யாராவது என் பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டாங்களா, இல்லை அவள் யார் கூடாது ஓடி போயிட்டாளா? இது எதுவுமே தெரியல. நீங்கள் பார்த்து பண்ணுங்க, ஜாக்கிரதை. சார், அவ செலவை பார்த்த உடனே ட்ரக்ஸ்னு அழுதுட்டு இருந்தா. சார், அவன் ஒரு பெரிய ட்ரக் அடிக்ட்டு. ஹலோ சார், அந்த மிஸ் ஆன பொண்ணு ஒரு பக்கா ட்ரக் அடிக்ட் சார். ஸோ இந்த ஏரியாவில் ட்ரக் சப்ளை கேஸில் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த அத்தனை இன்ஃபார்மர்ஸையும் நம்ம அர்ஜென்ட்டாக மீட் பண்ணோம் சார். அவங்கள கேட்டால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும் சார். ஓகே, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சார். என்கொயரி பண்ணிட்டு சரி சார், எனக்கு அப்டேட் பண்ணுங்க. தேங்க்யூ.
யோ நீங்களாம் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? காணாமல் போனது என் பொண்ணியா, என் கட்சியில் ஒரு ஆள் கிடையாது. இதோ பாரு, உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னையோட 4 நாள் ஆகுது. உங்களால் முடியுமா முடியாதா? என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் விசாரணையெல்லாம் எப்படியா போகுது? எனக்கு எந்த விதமான அப்டேட்டும் தெரியலையா? யாரும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதும் இல்லை. இனி நான் என்ன தான் பண்ணணும்? அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா? சொல்லியா? சார் அப்படிலாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. ப்ராப்பர் என்கொயரிஸ் போயிட்டு தான் இருக்கு. போலீஸ் அக்ரேஷன் காட்டினா மீடியாக்கு லீக் ஆகிடும் சார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அவர் சுச்சுவேஷன். ஹலோ, லாஸ்ட் 4 டேஸாக அந்த எம்எல்ஏ பொண்ணை காணோம். நீ சொன்னதுனால தான் அந்த பைத்தியம் முடிச்சவன டீம்ல சேர்த்த. என்னாச்சு சார்? என்ன ரீசன் சொல்ல போறீங்க சார்? Tell me. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு சார். அந்த அக்யூஸ்டை நாங்க உடனே பிடிச்சிருவோம் சார். I will give you one more day of grace time. Sir. No excuses. Before the media comes to know of this, you should do it at any cost. As you know, it is a secret mission. யோ ராஜேஷ், இங்க பாரியா, சீனியர்ஸ் எல்லாம் திட்டுறாங்கய்யா. அது அத்தனையை நான் தான் கேட்டுட்டு இருக்கேன். உன்கிட்ட இந்த கேஸை ஹேண்ட் ஓவர் பண்ணி இன்னையோட 5ஆவது நாள். இது தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸுக்கு பெரிய அவமானம்டா. சார், நீங்கள் சும்மா போலீஸ் மேலே பழிய போடாதீங்க சார். இது டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுட்டு போகிற கேஸ் கிடையாது சார். சாதாரண ப்ரைவேட் டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி இந்த கேஸ்லேயும் போய் 5 நாள் டிலே ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி சார்? அதுக்காகத்தான் உன்ன மாதிரி ஒரு எஃபிஷியன்ட் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இந்த கேஸை ஒப்படைச்சிருக்கு. கிரெடிட் வேணாம் சார், கேஷ் கிடைக்கும்ல. அது என்னோட ஷேரை பற்றி நீங்கள் கேட்கவே இல்லையே. அது மட்டும் இல்லை, இந்த அக்யூஸ்டை பிடிச்சா கூட அவரை டிபார்ட்மெண்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். கோர்ட்லேயும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டீங்க. போட்டு தள்ளணுன்ற ஒரே நோக்கத்தோட தானே நீங்கள் என்னை மீண்டும் இன்வெஸ்டிகேஷன் டீமில் சேர்த்தீங்க. அப்போது கெட்ட பேர் எனக்கு தானே வரும். ராஜேஷ், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க நல்லா ஞாபகம் வச்சுக்க. நான் ஒரு சீனியர் ஆஃபீஸர்டா. சார், சும்மா அப்படி இப்படின்னு பேசாமல் கேஷோட கணக்கை பற்றி பேசுங்க சார். ராஜேஷ், ரொம்ப பேசாத. இதுக்கு முன்னாடி நீ செஞ்ச 2 கொலைகளுமே என்கவுண்டரா மாத்துறதுக்கு எத்தனை ரெக்கார்ட்ஸ் அழிச்சிட்டு புது ரெக்கார்ட்ஸை கிரியேட் பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியுமா? அந்த நெல்சன் ஒரே ஒரு ஆள் சொன்னதுக்காக மட்டும்தான் உன்னை அந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க வச்சேன். உனக்காக நான் எவ்வளவோ செஞ்சேன். ஆனா நீ என்கிட்டயே கணக்கை பத்தி கேட்கறல. சார், அந்த கொலைகளை நான் எதுக்காக செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியும்ல சார். என் மனைவியும் வயிற்றுல இருக்க குழந்தையும் கொன்னவன் கிட்ட போய் நான் கொஞ்சணுமா சார்? கொஞ்சணுமா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு. ராஜேஷ், நான் என்ன சொல்ல வரேன்னா, ராஜேஷ், உனக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா? யாரா இருந்தாலும் உன்ன மாதிரி அழகா இருந்தா போதும்.
முழுதாக நான் நினைவேன். தடையேதும் இல்லாமல் உன்னை நானும் ஏத்துக்குவேன். அடிப்பெண்ணே உன் கண்கள் அதையா செய்ததோ, அதை பார்த்து என் நெஞ்சம் இன்று தடுமாறதோ. சொல்லடி அடி சொல்லடி அடி சொல்லடி தேவதையே, யாரடி அடி யாரடி ஓ யாரடி காதலியே. மழையாக நீ விழுந்தால் முழுதாக நான் நினைவேன். தடையேதும் இல்லாமல் உன்னை நானும் ஏத்துக்குவேன். கடலுக்குள் நீந்தி பார்த்தேன், வானத்தில் ஏறி பார்த்தேன். உன்னை விட அழகு எங்கும் பார்த்ததே இல்லை. காற்றலை போலே நானும் உன்னிடத்தில் வந்தேன் பார்த்தேன். உன்னை விட அழகு உலகில் பிறந்ததே இல்லை. அடிவானத்தில் கூடு கட்டி மேகத்தே போர்வையாக்கி, வானத்தில் கூடு கட்டி மேகத்தே போர்வையாக்கி, வாயோடு வாய் சேர்ந்து முத்தம் வைக்கவா. மழையாக நீ விழுந்தால் முழுதாக நான் நினைவேன். தடையேதும் இல்லாமல் உன்னை நானும் ஏத்துக்குவேன். அடிப்பெண்ணே உன் கண்கள் அதையா செய்ததோ, அதை பார்த்து என் நெஞ்சம் இன்று தடுமாறதோ. சொல்லடி அடி சொல்லடி அடி சொல்லடி தேவதையே, யாரடி அடி யாரடி ஓ யாரடி காதலியே. மழையாக நீ விழுந்தால் முழுதாக நான் நினைவேன். தடையேதும் இல்லாமல் உன்னை நானும் ஏத்துக்குவேன். எதிர்பார்க்கல, உங்களை எல்லாம் நான் தேடி வருவேன்னு எதிர்பார்க்கல. ராஜேஷ், சாரி ராஜேஷ், சீனியர் ஆஃபீஸர்ஸ் எனக்கு ரொம்ப டென்ஷன் கொடுக்குறாங்கடா. அந்த கோபத்தை நான் ஓ மேலே காட்டிட்டேன், அவ்வளவுதான். எங்களுக்கு என்ன வருமோ அதில் ஒரு ஷேர் உனக்கு தான். காசு பணம் முன்னாடி உறவெல்லாம் கண்ணாடி மாதிரி உணர்ந்துடும் சார். பரவாயில்ல சார், நான் எப்பவும் கூடவே இருப்பேன். நாம யாரும் அவ்வளோ யோக்கியம் கிடையாது. அந்த எம்எல்ஏவோட பொண்ணை கிட்னாப் பண்ணது யாராக இருந்தாலும் ஏதாவது எவிடன்ஸோ
இனி ஒரு வேளை அந்த பொண்ணோட வீடியோவோ ஏதாவது அவங்க எடுத்திருந்தா அது எதுவுமே அந்த பொண்ணோட ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்றதுக்கு முன்னாடியே நாம் அவனை பிடிச்சிடணும். எனக்கு ஓகே சார், கிளம்பலாம். அவன் யாராக இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சி பொண்ணை காப்பாற்றுறோம் சார். இப்போ ஒன்று பண்ணலாம் சார், நீங்கள் தைரியமாக இருங்க. நம்ம அப்டேட்ஸை பற்றி நம்ம சீனியர் ஆஃபீஸர்ஸுக்கு தெரியணும். அதுக்காக அர்ஜென்ட்டான மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறோம் சார். நானும் நெல்சனும் சேர்ந்து இவ்வளோ நாளாக கலெக்ட் பண்ண அத்தனை டீட்டெயில்ஸும் உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறேன் சார். அவருக்கு இந்த கேஸோட டீட்டெயில்ஸ் பற்றி தெரியும், அதனால தான் அவர் முன்னாடி கோவமாக இருக்காரு. ஓகே ராஜேஷ், ஓகே, see you. ஓகே சார், தேங்க்யூ. Rajesh, brief us about the inquiry reports. நல்லா இருக்க மச்சான், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன நண்பா, சொல்லு. உன் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்பி வச்சிருக்கு. ராஜேஷ், திஸ் இஸ் ஏ கான்ஃபிடென்ஷியல் கேஸ். ஒரு வேலை அவசியம் வந்தா அவனை என்கவுண்டர் பண்றதுக்கும் உங்களுக்கு நான் பெர்மிஷன் தரேன். தேங்க்யூ சார். மீடியா ஷுட் நாட் கம் இன்டு திஸ். திஸ் இஸ் ஏ கான்ஃபிடென்ஷியல் கேஸ். சார், தேங்க்யூ சார். ஹலோ ராஜேஷ், ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. நீ சீக்கிரமா கிளம்பி என் ஆஃபீஸுக்கு வா. உங்ககிட்ட பழைய கொஞ்சம் கேஸ் ஃபைல் காட்டணும். சரி. ஒருவேளை நீ தேடுற அக்யூஸ்ட் அவனா இருந்தா கண்டிப்பா வா. ஓகே மச்சி, தேங்க்ஸ், பை. சார், கிடைச்சாச்சு. என்னோட இன்வெஸ்டிகேஷன்ல என்னால முடிக்க முடியாம போன மர்டர் கேஸுகள் இனியும் இருக்கு. என் கையில இருந்து கிரைம் பிரான்ச்சுக்கு போன 3 கொலைகள், 3க்குமே ஒரே பேட்டர்ன். இறந்து போன 3 பேருமே பெண்கள். அந்த பொண்ணுங்க யாருமே ரேப் ஆகல. பட் அவங்க செக்ஸ் ஆர்கன்ஸ் ரொம்ப ப்ரூட்டலி கிழிச்சு போட்ட நிலைமையில தான் பாடி கிடைச்சிருக்கு. அந்த கொலைகளோட பேட்டர்ன் வச்சு பார்த்தா அந்த கொலைகள் செய்தது ஒரே ஆள் தான். கொலைகாரன் ஒரு போட்டை எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவனுக்கு செக்ஸ் வராது. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ரொம்ப கொடூரமா அவன் அந்த பொண்ணுக்கு மேல காட்டியிருக்கு. இதா இந்த போட்டோ பாரு. இந்த கேஸ் எப்படி உன் கையை விட்டு போச்சு? அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணியாச்சு, ஆனா அக்யூஸ் மட்டும் குடிக்க முடியாம போச்சு. அப்போ கேஸ் கையிலிருந்து போகும் இல்லையா? நண்பா, ஆக்சுவலி எனக்கு அந்த அக்யூஸ் பற்றி கொஞ்சம் தெரியணும். ஏதாவது லீட் இருந்தால் கிடைக்குமா? இந்த ஒவ்வொரு கேஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கேஸ் ஃபைல் கோயம்புத்தூர் உள்ள வித்யான்ற பொண்ணோட கொலையை பற்றி நான் தயார் பண்ணது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரே பொண்ணு. நான் பாலக்காடு பார்டர் ஸ்டேஷன் எஸ்ஐயா ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த டைமில் கேரளா தமிழ்நாடு பார்டர்ல இருந்து ஒரு பாடி கிடச்சிது என் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள. அந்த பாடி இன்கொஸ்ட் பண்ண சர்ஜன் இன்கொஸ்ட்டுக்கு அப்புறம் சில விஷயங்கள் என்கிட்ட சொன்னார். சார், பாடி ஒரு பொண்ணோட இது. இறந்து 3 நாள் ஆயிருக்கும். யாரோட பாடின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. அந்த மாதிரி இருக்கு. மேடம், பாடியில் ஏதாவது இன்ஜுரிஸ், ஃப்ராக்சர்ஸ், ஐ மீன் யூஸ் ஆஃப் எனி மோட்டல் வெப்பன்ஸ்? அந்த மாதிரி ஆழமான ஃப்ராக்சர்ஸ் எதுவும் இல்லை. கழுத்து ஆழமாக அறுக்கப்பட்டிருக்கு. அதுதான் டெத்துக்கு காரணம். ஆக்சுவலி சின்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜிக்கல் பிளேட் நைஃப் எக்ஸெட்ரா. ரேப் அட்டெம்ப்ட் நடந்திருக்கா மேடம்? நாட் ரேப் பட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு. அப்படித்தான் என்னோட இன்வெஸ்டிகேஷன் வித்யாவுக்கு டைவர்ட் ஆகுது. வித்யாவோட மர்டர் சம்மந்தப்பட்டு எனக்கு கிடைச்ச ஒரு லீட் அன்பு என்ற ஒருத்தன். அவனுக்கு எதிராக ஏன் ஸ்டேஷனில் கூட நிறைய கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கு. இந்த கொலை செஞ்சவன் தான் மற்ற கொலையும் செஞ்சிருப்பான்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு காரணம்? சார் ஃபைன். அன்பு வழியாக தான் வித்யா கோயம்புத்தூர்ல வந்தேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதா இந்த ஃபைல் பாருங்க. ஒரு பொண்ணு கூடி கிட்னாப் ஆகல. அதுக்கு அர்த்தம் அந்த பொண்ணுங்க அவங்க இஷ்டத்துக்கு போகல, சீட்டிங் வழியா. உதாரணத்துக்கு வித்யாவுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணி கூட்டிட்டு போன மாதிரி இந்த பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு வேற ஏதாவது வழி யூஸ் பண்ணியிருக்கலாம். யார்கிட்டயும் மாட்டாம அவன் எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான்ல. ராஜேஷ், சின்னதா ஒரு லிங்க் இருக்கு. இவங்க நம்ம கை கிடைச்சா அந்த குற்றவாளியை நெருங்குவதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கு. ஆனா இவங்களை பிடிக்கிறதுக்கு இவங்க மேல ஒரு கேஸ் கூட இல்லான்றது தான் ஒரே குழப்பம். கேஸ் என்கிட்ட இருந்து கிரைம் பிரான்ச்சுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவங்களோட லீட் எனக்கு கிடைச்சது. நான் அது கிரைம் பிரான்ச்சுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஈகோ பிரச்சனமோ என்னமோ தெரியல, அவங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ராஜேஷ், திஸ் மைட் பி யூஸ்ஃபுல் டு யூ. இவங்க கூட இனி ஒருத்தர் இருக்கா, அவனா தான் இருக்கலாம் நம்ம தேடி இருக்கிற அக்யூஸ்ட். நான் கூட அப்படிதான் நினைக்கிறேன். ஆனால் இவங்க இப்போ எங்க இருக்காங்க? கோயம்புத்தூர்ல காந்திநகர் ஸ்ட்ரீட்ல கொஞ்சம் தேடி பாரு. அங்க எனக்கு ஒரு இன்ஃபார்மர் இருக்கு, நம்பர் தரேன். வித்யா எல்லாத்துக்கும் மேலே அவள் எங்கள் சொத்து, அவள் எங்கள் உயிர். வித்யாவோட இழப்பை என்னால் தாங்கவே முடியல. அவளோட அம்மா இறந்ததுக்கப்புறம் நான் தான் ஃபுல் கேர் எடுத்து அவளை வளர்த்தேன். பட் யூனோ, நான் தான் தப்பு பண்ணேன். அவள் ஸ்டடீஸை முடித்ததுக்கப்புறம் அவளுக்கு கோயம்புத்தூரில் வேலை கிடைச்சிது. வேலைக்கு போக இன்ட்ரெஸ்ட் காட்டாத வித்யாவை நான் தான் சம்மதிக்க வச்சேன். அதை நான் பண்ணாமல் இருந்திருந்தா, முன்னெல்லாம் வீக்கெண்ட் ஆனாலே அவள் உடனே கிளம்பி வந்துடுவா. நாங்கள் அவளுக்கு கொடுத்த ஃப்ரீடம் ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னு இப்போதான் தெரியுது. அவளோட அந்த சிரிப்பு, சந்தோஷம், ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருந்த அவள் திடீர்னு சைலண்ட் ஆயிட்டா. டிப்ரெஷன், பெரிய டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு ஆளாயிட்டா. அம்மா அவள் பக்கத்தில் இல்லைன்னு அக்செப்ட் பண்ணவே பாவம் என் குழந்தைக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
வந்தாரு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கா உண்மையை சொல்லிடுங்க. சொல்றோம் சொல்றோம் சொல்லு. அவர் வந்தாருன்னா வேற மாதிரி கேட்பாரா? அவர் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லு சொல்றோம் சொல்லு. ஒழுங்கா சொல்லிடுங்க. உண்மையா சொல்றா? சொல்லு. ப்ளீஸ் சார். உங்களை ஓட விடுறீங்க. ஏய் சத்தியமா தெரியாது சார். சார் எங்களை விட்டுருங்க சார். சார் சார் நிஜமா சார், உண்மையா சார். சார் 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 விட்டுருங்க சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார் 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 சத்தியமா சார் ப்ளீஸ் சார். சார் சொல்லுடா. சார் 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 சொல்லிடுறேன் சார். எங்கடா அவன்? சார் சார் தெரியாது செல்வா சார். எங்கடா? சார் இப்போ சொல்றேன் சார். சார் இப்போ சொல்லிடுறேன் சார். சொல்லு. சார் சொல்லு. சார் நானும் செல்வாவும் சின்ன வயசுல இருந்து ஜெர்மனியில் ஒன்றுதான் சார் படித்தோம். ஒன்றாவே வளர்ந்தோம் சார். ஆமாம் சார். அங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நாங்கள் பிரிஞ்சிட்டோம். 6-7 வருஷம் கழிச்சு மறுபடியும் கோயம்புத்தூரில் தான் மீட் பண்ணோம். அப்போ தான் ஆர்பர் வழியாக ஷிப்பு மூலியமாக பொண்ணுங்களை கடத்துகிற பிஸ்னஸை பற்றி செல்வா சொன்னான். அதுக்கப்புறம் நாங்களும் சேர்ந்து தமிழ்நாட்டில் 20க்கும் மேலே பொண்ணுங்களை கடத்திருக்கோம். சென்னையில் மரீனா பீச்சில் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான் சார். அவன் மூலியமாக தான் பொண்ணுங்களை கடத்தணும். அதில் சில பொண்ணு கூட அவன் செக்ஷுவல் தொடர்பு வச்சுருந்தான் சார். நாங்கள் என்னென்னமோ சொல்லி பார்த்தோம். என்ன சொன்னாலும் அவன் கேட்குறதே இல்லை, எதிர்த்துக்கிட்டே தான் இருந்தான். அந்த டைமில் பணம் இல்லாதனால வேறு வழி இல்லாமல் அவன் கூடயே சேர்ந்துட்டோம். அவன் சொன்னதெல்லாம் செஞ்சோம். அதுக்கப்புறம் நிறைய பொண்ணுங்களை போட்டு தள்ளியிருக்கான் சார். கடத்தின சில பொண்ணுங்களை யூஸ் பண்ணி கொன்னுடுவான். அவன் யூஸ் பண்ணி கொன்னதுக்கப்புறம் எவ்வளோ காசு கிடைக்கிற பொண்ணாக இருந்தாலும் அவன் யூஸ் பண்ணும்போது அவனை எதிர்த்தா போட்டு தள்ளிடுவான் சார். இதை பற்றி பேச போனப்போ தான் எங்களுக்குள்ள பயங்கர பிரச்சனை ஆச்சு. என்னடா பண்ற இங்க? கவுனி, ரொம்ப சீரியஸான விஷயம். உன்னால தான் பிசினஸ் அடிபட்டு தெரியுமா உனக்கு? உங்களை இந்த பிசினஸ்க்குள்ள கொண்டு வந்தது நான் தான் பிளான் பண்ணுவேன், டிசைடும் பண்ணுவேன். நான் சொல்றத கேட்கறது தான் உங்களோட வேலை. இஷ்டம் இருந்தா கூட இருங்க, நிறைய காசு கிடைக்கும். இல்லைன்னா போயிட்டே இரு. உன்னாலதான் எங்களுக்கு ரிஸ்க்.
எங்களுக்குள்ள பயங்கர பிரச்சனை ஆச்சு சார். நாங்கள் அதுக்கப்புறம் அவர் கூட கான்டாக்ட்ல இல்லை சார். ஆமாம் சார், கான்டாக்டே இல்லை சார். சத்தியமா சார், நம்புங்க சார். சார் நிஜமா சார், அதுக்கப்புறம் எதுவும் கான்டாக்ட்ல இல்லை சார். நீ செய்கிற வேலையை பற்றியோ உன் கான்டாக்ட்ஸை பற்றியோ உன்னை பற்றியோ எனக்கு தேவையில்லை. எனக்கு தெரிய வேண்டியது ஒரு கில்லரை பற்றி. கில்லரா? கில்லரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார். தமிழ்நாட்டில் சில இடங்கள்ல இருந்து பொண்ணுங்களை கடத்தி பிஸ்னஸ் பண்ணுற ஆளுங்களை எனக்கு தெரியும். ஆனால் அதில் சில பொண்ணுங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை. கோயம்புத்தூர் எம்எல்ஏவோட பொண்ணு கொஞ்ச நாளாக காணும். அந்த பொண்ணை கடத்தினது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாங்க. உனக்கு தெரியாமல் அந்த பொண்ணு எங்கேயும் போயிருக்காது. எனக்கு உன் மேலே ஒரு டவுட் இருக்கு. செல்வான்ற ஒருத்தன், அவன் வழியாக தான் பொண்ணுங்க உன்கிட்ட வந்து சேரும். இதோ பாரு, இவன் எனக்கு வேணும். சார், இவ யாருன்னு கூட எனக்கு தெரியல சார். அது மட்டும் இல்லை சார், இப்போ அந்த செல்வா கூட ஒரு லிங்க் கூட இல்லை சார். சார், நான் அவன் கூட இருந்து பிரிஞ்சு பல மாசம் ஆகுது சார். கடைசியாக அவனை பார்க்கும்பொழுது அவன் ஒரு விதமான பைத்தியம் மாதிரி திரிஞ்சிட்டு இருந்தான் சார். இப்போ அவன் எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது சார். செல்வா, நம்ம பண்ற பிசினஸ் இனிமே உன் கூட செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்? திருப்பூர்லேருந்து ஒரு பொண்ணை கடத்தணும். அவள் கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். என் கையில் கிடைக்கல. எங்க அந்த பொண்ணு? இன்னொரு நாள் சேட்டு ஒரு பொண்ணை கேட்டான். நீ அவனுக்கு ஃபோட்டோ கூட அனுப்பிச்சி வச்ச. சேட்டுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு. எவ்வளோ வேணால் தரேன்னு சொன்னான். நம்மளும் அந்த பொண்ணை ரைட்டாக தூக்கணும். ஆனால் டெலிவரி ஆனது வேற பொண்ணு. அந்த பொண்ணு எங்க? இது என்ன அசால்ட்டான வேலை நினச்சியா? லட்சம் கோடின்னு புழங்குற இடம். ரிஸ்க்கும் அதை விட ஜாஸ்தி தான். பிடிச்ச ஆளுக்கு பிடிச்ச பொண்ணை பிடிச்ச நேரத்தில் டெலிவரி பண்ணாதான் அவங்களும் ஹாப்பி, நம்மளும் ஹாப்பி. இதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையா? சொல்லு, புரியுதா இல்லையா? என்ன கேள்வி கேட்குற அளவுக்கு வளர்ந்துட்டியா? நீ எனக்கு இந்த பிசினஸை பற்றி கிளாஸ் எடுக்கிறியா? ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன் இடத்துக்கு வர 100 பேர் தயாராக இருக்கான். எனக்கு நீ இல்லைன்னா இன்னொரு ஆளு. புரியுதா?
அவன் அடிக்கடி இருக்கிற இடத்த மாற்றிக்கிட்டே இருப்பான் சார். சரி, அவன் இருக்கிற இடத்த மட்டும் சொல்லு. சார் நான் உண்மையை தான் சார் சொல்கிறேன், சத்தியமாக எனக்கு தெரியாது சார். நீ உண்மையை சொல்லனா அவனை நெருங்க முடியாது. அவனை பிடிக்க முடியலன்னா அப்புறம் ஏதாவது ஒரு கேஸ்ல உன்னை கவுண்டர் பண்ணிடுவேன். சார் சென்னையில் ஒரு திருநங்கை செல்வாவும் அவங்களும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கு நடுவில் எந்த ரகசியமும் இருக்காது சார். அவங்கள கண்டுபிடிச்சா செல்வா பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சார். எனக்கு வேறு எதுவும் தெரியாது சார். சரி, அவரோட அட்ரஸ் கொடு. அட்ரஸ் சார் அந்த மேம்பாலம் வழியாக போவாங்க சார். அது தாண்டினோடனே கோவில் வரும் சார். என்ன பண்ணுறதுனே தெரியல நெல்சன், மண்டை வெடிக்குது. அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் சார். எப்படி நெல்சன்? we are clueless. அவன் கொடுத்த அட்ரஸை வச்சு அங்கே போவோம், அங்கே இருக்கிறவங்கள விசாரிப்போம், அது மூலமாக ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்ப்போம். நீ டென்ஷன் ஆகாத ராஜேஷ். இந்த பார், உனக்கு இவனை தெரியுமா? உங்களுக்குள்ள சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா உண்மையை சொல்லு. தெரியும், அவர் என் கஸ்டமர் தான் சார். அடிக்கடி இங்கே வந்து போவாங்க. ஏன் சார், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான். அவன் எங்க இருந்தாலும் தூக்கிங்க. உங்களுக்குள்ள ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சா உன்னையும் தூக்கிடுவேன். புரியுதா? क्या हो गया रुको? फोन कौन था? क्या என்னம்மா ஆச்சு? ஒன்றும் இல்லை. டேய், எங்க போறடா? அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. கையெடு, கையெடு. உன் பைத்தியக்கார தந்தா விட்ட காட்டாதடா. ஏய், பிசினஸ் பத்தி என்கிட்ட பேசுறியா? பெரிய வேலைக்கு போக வேண்டியவடா. நீ முதல்ல நான் சொல்றதை கேளு. கையெடு. இப்ப நீ என்ன போற? அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ பொட்டடா, பொட்ட. நீங்கிறதுனால இப்போ சும்மா விடுறேன். இன்னொரு தடவை பொட்ட சொன்ன கொன்னே போட்டுருவேன். ஜாக்கிரதை. அவன் இங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான் சார். ஒன்று பண்ணுங்க ராஜேஷ், நீங்கள் அவனை நல்லா தேடி பாருங்க. அப்டேட்ஸ் எனக்கு அப்பப்போ இன்ஃபார்ம் பண்ணுங்க. என் பொண்ணோட என்கேஜ்மெண்ட் வச்சிருக்கேன் ராஜேஷ். நான் இப்போதைக்கு உங்கள் கூட வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அப்பப்போ ரிப்போர்ட்ஸை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணால் போதும். ஓகே சார். ராஜேஷ், இந்த செல்வாவோட 3 நண்பர்களையும் நான் விசாரிச்சிட்டேன். ஆனால் அவனோட ஒரு ஃபோட்டோ கூட நமக்கு கிடைக்கல. அதுதான் சார் கொஞ்சம் குழப்பமாக இருக்கு. நம்ம இந்திய நாட்டில் எந்த விதமான ஐடென்டிட்டியுமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்க நிறைய பேர் இருக்காங்க சார். அதில் முக்கால்வாசி பேரும் அனாதையாக வாழ்கிறவங்க. அதான் நம்ம போலீஸை கன்ஃபியூஸ் பண்ணுற மிகப்பெரிய பிரச்சனை. செல்வாவோட திருநங்கையை விசாரித்ததுலேருந்து எனக்கு ஒரு பெரிய விஷயம் தெரிய வந்தது. செல்வாவும் ஒரு ஐடென்டிட்டி இல்லாத ஒரு அனாதை சார். ஆனால் இவ்வளோ கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியும் கூட அவன் மேலே ஒரு கேஸ் கூட இல்லை. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் எந்த ஒரு ஐடியும் இல்லாமல் மற்றவங்க எப்படி இவனுக்கு வீடு கொடுத்துருப்பாங்க? நெல்சன், இவ்வளோ பெரிய கிரிமினல் வேலை பண்ணவனுக்கு ஒரு டூப்ளிகேட் ஐடி கிரியேட் பண்ணுறது பெரிய கஷ்டமா என்ன? என்ன என்ன சார்? இவ்வளோ பெரிய கிரிமினல் வேலை பண்ணவனுக்கு ஒரு டூப்ளிகேட் ஐடியை ரெடி பண்ணுறது ஈஸி தானே சார்? அது டூப்ளிகேட் ஐடியா இருந்தால் கூட அவரோட ஒரிஜினல் ஃபோட்டோ கொடுக்காம இருக்க முடியாதுல்ல நெல்சன்? சொல்லு. அந்த செல்வாவோட நண்பர்கள் இல்லையா? ஆமாம்.
அவங்க கூட செல்வா ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்கலாம். அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட ஒருவேளை அவன் கொடுத்த டூப்ளிகேட் ஐடி இருந்தா சீக்கிரமாக போய் அந்த என்கொயரி பண்ணி அந்த டூப்ளிகேட் ஐடியும் அந்த ஃபோட்டோ இருந்தால் அதை கலெக்ட் பண்ணணும். ஓகே, சரி, என்கொயரி பண்ணு. நெல்சன், அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட இருந்து ஐடிஸ் மற்ற ஏதாவது ப்ரூஃப்ஸ் கிடைச்சதா? அந்த ஹவுஸ் ஓனர் ஒரு குடிகார பையன், அவங்ககிட்ட வேற எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. நம்ம குற்றவாளி யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அவன் இருக்கிற இடம், ஏன் அவன் உருவம் கூட நமக்கு தெரியல. ஒன்று, நம்ம விசாரிச்ச எல்லாருமே அவனுக்கு தெரிஞ்சோ இல்லை அவன் மேலே உள்ள பயத்தினாலேயோ அவனை ஹைட் பண்ணிருக்காங்க. அப்படியும் இல்லைன்னா அவன் ஒரு புத்திசாலியான நரி, செஞ்சுக்கிட்டு இருக்க குற்ற செயலோட எவிடன்ஸை மொத்தமாக அழிச்சு ரொம்ப சாமர்த்தியமாக நரித்தனமாக தப்பிச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தன். அவன் நம்மளை வேட்டையாடுறானா இல்லை நம்ம அவனை வேட்டையாடுறோமான்னு யோசிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும். கண்டிப்பாக நாம தான் அவனை வேட்டையாடி இருக்கோம். செல்வா எங்கடா? இங்கதான் இருக்க செல்லம், இங்கதான் இருக்க. அப்பா அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்பா. அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்பா. மிஸ்டர் ராஜேஷ், இந்த கேஸ் உங்ககிட்ட ஒப்படைச்ச 5 நாள் ஆகுது. என்னுடைய சபார்டினேட் சொன்னதுனால தான் உங்களுக்கு எதிராக பேசின அத்தனை ஆஃபீஸர்ஸையும் இக்னோர் பண்ணி உங்களை இந்த டீம்ல சேர்த்தேன். ஹையர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இருந்து எனக்கு ஹை ப்ரெஷர் இருக்கு. லெட் மீ நோ த டீடைல்ஸ். அதனால தான் உங்களை வர சொன்னேன். எனக்கு தெரியும் சார். ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கான என்னுடைய ரிப்போர்ட்ஸ் என் லேப்டாப்பில் நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன். எஸ் மிஸ்டர் ராஜேஷ், யூ கேன் ப்ரொசீட். சார், ஒரு சினிமா கதை மாதிரி டிஃப்ரெண்ட் ட்விஸ்ட்டுகள் நிறைஞ்ச இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி தான் இந்த கேஸ். டிபார்ட்மெண்ட்டில் என்னை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிற துப்பாக்கியால் மட்டும் பேசுகிற ராஜேஷ் இன்னைக்கு பிரெயினை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டேன் சார். சார், சிசிடிவி விஷுவல்ஸ் மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே க்ளூ. கடத்தின அந்த பையன் யார் என்னன்னு எதுவும் நமக்கு தெரியாது. ஒரே எவிடன்ஸ், அவன் ஒரு பொண்ணு கடத்தின கேஸில் ஒரு அக்யூஸ்டுன்னு மட்டும்தான். அவன் அட்ரஸ் கூட ஃபேக் சார். பாலக்காடு தமிழ்நாடு பார்டர் ஸ்டேஷன் எஸ்ஐ கேரளாவிலேருந்து
அந்த அக்யூஸ்ட லக்குனாலேயோ இல்லை நீங்கள் நம்புகிற மாதிரி கடவுள் புண்ணியத்தாலேயோ யதார்த்தமாக அவனை பிடிச்சிட்டேன். அவன் எங்கள் கையில் கிடச்சதால மட்டும்தான் இந்த இன்வெஸ்டிகேஷனில் எங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சது. அவனை விசாரிச்சப்போ தான் இது ஒரு செக்ஸ் ராக்கெட் விஷயம்னு தெரிய வந்தது. ஓ, அப்போ பொண்ணுங்களை யார் கிட்னாப் பண்ணுது? இதோ பாருங்க சார், இவன் தான் 92 அடிதடி கேஸ், 4 ரேப் கேஸ், 3 கிட்னாப் கேஸ். ஒவ்வொரு கேஸ்லையும் ஒவ்வொரு ஐடென்டிட்டி, ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எதுவும் இல்லை. இப்போ நம்ம கஸ்டடியில் தான் இருக்காரு. எம்எல்ஏ பொண்ணை கடத்தினதும் இவன் தானா? ஆமாம், பட் எம்எல்ஏயோட பொண்ணு இப்போ அவன்கிட்ட இல்லை. அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அப்படியே கோயம்புத்தூர் வந்து அமல் சொன்னவங்க பின்னாடி தான் நாங்கள் போனோம். டே செல்வா, எங்கே இருக்க? சொல்லு. நீ சொன்னபடி நம்ம செஞ்சாச்சு. அந்த பொண்ணு ரெசியூமோட உன்னை தேடி வருவா. டே கேள்றா, பாவ வேலை தேடி அழிகிற பொண்ணு, பார்த்துக்கோ. காசு அங்கே வருவான்னு. ஓகேடா. ஓகே. வச்சுட்டான். எல்லாரும் தலைன்னு சொல்கிற செல்வான்னு ஒரு அன்னோன் பர்சன். அண்ணே, 2 பொண்ணு வந்திருக்குண்ணே. புது பொண்ணு ரொம்ப பிரச்சனை பண்ணுது. என்ன பண்ணுறது? அதெல்லாம் கவலைப்படாதீங்கண்ணே, நான் பார்த்துக்கிறேன். இழுத்துட்டு போங்கடா அவளை. சொல்லுண்ணே. சரி சரி, ஒன்றும் இல்லை. ஓகே, விஷயம் சால்வ் ஆயிடுச்சுண்ணா. சரி. அவங்களோட ஃபோன் மெமரியிலையோ இல்லை அவங்களோட செல்ஃபியில் கூட இடம் பிடிக்காதவன். நோ ஐடென்டிட்டி, நோ ஹோம். ஃபுல் டைமும் செல்வா கூட இருந்தாலும் செல்வாவோட கனெக்ஷன்ஸ், டீட்டெயில்ஸ், எந்த இன்ஃபர்மேஷன் அன்புக்கிட்டேயோ இல்லை கருணா கிட்டேயோ செல்வா ஷேர் பண்ணிக்கிறதே இல்லைன்னு அவங்க 2 பேரும் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. சென்னையில் செல்வாவோட ஃப்ரெண்ட்ஸ் வழியாக தான் கோயம்புத்தூரில் பொண்ணுங்களை கடத்துகிற பிஸ்னஸ் இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கோயம்புத்தூரில் இருந்து கடத்துகிற பொண்ணுங்களை சென்னைக்கு டெலிவரி பண்ணுறது மட்டும்தான் அன்புக்கும் கருணாவுக்கும் இருந்த ஒரே வேலை. ஓகே ராஜேஷ், யூ மே கண்டினியூ. அஃப்கோர்ஸ் சார், அவனே தான். அவன் ரியல் சைக்கோன்றது இப்போ உங்களுக்கு புரியுதா? எல்லாரையும் விசாரிச்சதுலேருந்து எஸ்பெஷலி அந்த டிரான்ஸ்ஜெண்டர் கிட்ட விசாரித்த விஷயம் சார் இது. செல்வா, அன்பு, கருணா இவங்க 3 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணியிருந்த இடத்த நாங்கள் கிளியராக சர்ச் பண்ணோம். பட் செல்வா பற்றி மட்டும் எங்களுக்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. ஏன்னா அவன் அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாகவும் அலர்ட்டாகவும் இருக்கான். செல்வா பண்ண கொலைகளோட லிங்கை வச்சு நாங்கள் அவன் தங்கியிருந்த சில இடங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணோம். அங்கே சர்ச் பண்ணப்போ தான் அவன் கொலைகளை செஞ்சுருக்கான்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கான சில எவிடன்ஸ் எங்களுக்கு அங்கே கிடச்சிச்சு. பட் அந்த கொலைகள் சம்மந்தப்பட்ட டெட் பாடியோ இல்லை அந்த கொலைகள் சம்மந்தப்பட்ட மற்ற எவிடன்ஸ் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. அப்புறம் நம்மளோட டார்கெட் அந்த கொலையை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணுறது இல்லையே, அவனை கண்டுபிடிச்சு அவன் மூலியமாக எம்எல்ஏ பொண்ணை பத்திரமா கூட்டிகிட்டு வரணும். அதானே? கியூரியாசிட்டி கொடுக்காம சீக்கிரமாக விஷயத்துக்கு வாங்க ராஜேஷ். சார், ஹீஸ் அன் இம்பார்ட்டன்ட் சார்.
நான் பட்டையா? எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? உனக்கு புரியுதா? நான் இருக்கேன்டா. நான் பட்டையா? நான் எவ்வளவுலாம் பண்ணிருக்கேன் உனக்கு தெரியல. நான் இருக்கேன்டா. அல்லாத நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவனா? நான் பொட்டையா? நீ சொல்லு, நீ சொல்லு, நீ சொல்லு, நான் பொட்டையா? ஒண்ணு தெரியும். சரி சரி. நான் பொட்டை, நான் பொட்டை. செக்ஸ் ராக்கெட்ல கடத்தின பொண்ணுங்களை சில பேர் அவன் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். சொதப்பும் போது அசிங்கமாயிடுச்சுன்னு நினைப்பான். அவங்கள அவன் கொலை பண்ணிடுவான். சார், அந்த எம்எல்ஏ பொண்ணு இன்னும் உயிரோட தான் சார் இருக்கணும். இது வரைக்கும் மர்டர் ஆன பொண்ணுங்களோட பாடி 3ஆவது நாள் கிடச்சிருக்கு சார். ஆனால் அந்த எம்எல்ஏ பொண்ணோட பாடி இன்னும் வரைக்கும் கிடைக்கல சார். அதுதான் அவன் இறந்து போகலன்றதுக்கு ஒரே ஒரு எவிடன்ஸ். சார், இன்னியோட 5ஆவது நாள் அந்த எம்எல்ஏயோட பொண்ணு பெரிய ட்ரக் அடிக்ட். அவனும் அதுதான். அவ கூட அவன் செக்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணா அவ அன்னைக்கே கொலை செய்யப்படுவா. ராஜேஷ், அதை சீக்கிரமா ஸ்டாப் பண்ணியே ஆகணும். சரி சார், அதுக்கான எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கேன் சார். கோயம்புத்தூர்ல இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். கேரளா பாலக்காடு ஸ்டேஷன் எஸ்ஐ என்னுடைய ஃப்ரெண்ட். அவர் மூலியமாக தான் எனக்கு கோயம்புத்தூரில் ஒரு இன்ஃபார்மர் கிடைச்சாங்க. அந்த இன்ஃபார்மர் சொன்ன மாதிரியும் ஏற்கனவே நாங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த அமல் சொன்ன டீட்டெயில்ஸையும் கம்பைன் பண்ணி அன்பையும் கருணாவையும் ட்ரேஸ் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணோம். இவங்க 2 பேரையும் விசாரிச்சப்போ தான் இந்த கேஸில் ஃபர்ஸ்ட் லிங்கே கிடைச்சிது. சார், அவன் என் அப்சர்வேஷனில் தான் இருக்கான். கோயம்புத்தூரில் போத்தீஸ் பக்கத்தில் சாய்னூர் லாட்ஜ் ஒன்று இருக்குது. லாட்ஜுக்கு பின்னாடி பார் ஒன்று வரும். அந்த பாரோட லெஃப்ட் சைடில் யாரும் அவ்வளோவா நோட்டீஸ் பண்ணாத ஒரு வழி ஒன்று இருக்குது சார். அந்த வழியில் நடந்து போகும்போது ரொம்ப கலீஜாக ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது சார். அந்த பில்டிங்கோட மாடியில் கொஞ்சம் உள்ளே தள்ளி போனால் ஒரு ரூம் ஒன்று இருக்குது சார். அந்த ரூமில் தான் அவன் இருக்கான். கன்ஃபார்மா? ஆமாம் சார். சரி, நான் இப்போ டீம் ஓகே 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 ஃபைன் சார். அவனை வாட்ச் பண்ணிட்டே இரு. ஓகே சார். ராஜேஷ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? இது நம்ம வீட்டுக்கு போகிற ரூட் இல்லையே. நெல்சன், இப்போ நம்ம பொள்ளாச்சிக்கு போயிட்டுருக்கோம். இந்த நேரத்துலையா? எஸ், அந்த பொண்ணை காப்பாற்றுற வரைக்கும் நமக்கு இரவும் இல்லை பகலும் இல்லை, ஒன்லி ஹவர்ஸ் மட்டும்தான். பொள்ளாச்சியில் ஒரு அநாத ஆசிரமத்தில் தான் செல்வா வளர்ந்தான். அந்த அநாத ஆசிரமத்தோட கான்டாக்ட் கிடச்சிருக்கு. நாளைக்கு ஏர்லி மார்னிங் அங்கே நம்ம ரீச் ஆகணும். அஜய் சார்கிட்ட சொல்லிட்டீங்க? வேண்டாம், க்ளூ கிடைக்கட்டும், அப்புறம் சொல்லலாம். டிஃபன் நல்லா இருக்கா? நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். செல்வாவை பற்றி ஆழமாக இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சப்பதான் அவனோட சின்ன வயசில் நடந்த விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வந்தது. அநாத ஆசிரமத்தில் தான் செல்வா சின்ன வயசுலேருந்து வாழ்ந்தான்.
சின்ன வயசாக இருக்கும்போது அவனோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விபத்துனால அவனோட பிறப்புறுப்பில் ஒரு காயம் ஏற்பட்டதாகவும் அதுக்கப்புறம் தான் செல்வா எந்த பொண்ணு கிடைச்சாலும் அவ கூட செக்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணதாகவும் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. நீங்க சொல்ற செல்வாவை எனக்கு ஞாபகம் இருக்கு. அவன் ஒரு பாவப்பட்ட குழந்தை. அவன் இப்படியெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான்னு நீங்க சொல்லி கேட்கும்போது என்னால் நம்பவே முடியல. அவன் இங்கேருந்து குற்றம் செஞ்சு அதுக்கப்புறம் ஜுவனைல் ஹோம் போகிற வரைக்கும் அவனோட கள்ளங்கபடம் இல்லாத சிரிப்பு இப்போ கூட என் மனசில் அப்படியே இருக்கு. செல்வா, என்னடா என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி? அப்புறம் ஒரு 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் போலீஸ் அவனை தேடி வந்த போதுதான் அவன் ஜுவனைல் ஹோம்லேருந்து தப்பிச்சு போன விஷயம் எனக்கு தெரிய வந்தது. இந்தாங்க சார், இது அவனோட சின்ன வயசு ஃபோட்டோ. ஜுவனைல் ஹோம்லேருந்து தப்பிச்சு போனப்போ அவன் இப்படி தான் இருந்தா. இதையும் பாருங்க. ராஜேஷ், உன்னோட வைஃப் உன்னை விட்டு போனதுக்கப்புறம் உன்னோட ஹியூமனிட்டி, சென்டிமெண்ட்ஸ், மரியாதை எல்லாமே உங்ககிட்ட இருந்து விலங்கி போயிடுச்சு. கரெக்டாக கவுன்சிலிங் கூட ஃபாலோ பண்ணுறதில்ல. அஞ்சலி ப்ளீஸ், நான் உன் முன்னாடி ஒரு பழைய பேஷண்ட்டாக வரல, உன்னோட பழைய ஃப்ரெண்டாக தான் வந்திருக்கேன். ஸோ அந்த டாக்டரோட டீட்டெயில்ஸ் எடுத்து தர முடியுமா? இன்வெஸ்டிகேஷன் வேறு பாதியிலே நிற்கிது. அது எனக்கு நல்லா தெரியும். உனக்கு ஒஃபிஷியலாக ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அதுக்காக மட்டும்தான் என்ன கால் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓகே, லெட்ஸ் ட்ரை. ஓகே, தேங்க்ஸ் அஞ்சலி. நான் அப்படியே கிளம்புறேன். ஹே ராஜேஷ், 1 மினிட். நான் உன்னோட ஒரு டாக்டர் மட்டும் இல்லை, ஃப்ரெண்டு கொடுத்தா. உன்னோட வாழ்க்கையில் இனி உனக்கு ஒரு பொண்ணோட அன்பும் பாசமும் ரொம்ப தேவை. ப்ளீஸ் அஞ்சலி, என் லைஃப்பில் இன்னொரு பொண்ணுக்கு இடம் இல்லை. நான் கிளம்புறேன். I'll call you back. ஹலோ ராஜேஷ். ஹாய் டாக்டர். என்னோட ப்ரொஃபஸர் தான் நீங்கள் சொல்கிற அந்த செல்வாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது. பட் பேட் லக், அவர் இப்போ உயிரோடு இல்லையே. மேடம், செல்வா இப்போ எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியணும். அவன் கூட லிங்க்ல இருக்கிற எனி பர்சன், ஒர்க் ஆர் பிளேஸ் அப்படி ஏதாவது? அந்த ஆளை பார்க்கும்போது எனக்கு நார்மல் தான் தோணுச்சு. அந்த ஆளோட வேலை என்ன, ஊர் எங்கே, இதை பற்றி நீங்கள் சொல்கிற வரைக்கும் எனக்கு தெரியாத ஒன்று. ப்ரொஃபஸரை பார்க்க வந்த யாரோ, எனக்கு அப்படி தான் தோணுச்சு. சார், அந்த ஆள் என்கிட்ட ரொம்ப பேசுறதில்லை. அந்த விஷயத்துல அந்த ஆள் ரொம்ப சோகமாக இருந்தது. அப்போ அந்த ஆள் ஒரு இம்பார்ட்டண்ட்டா? ஆஃப்கோர்ஸ் சார், அந்த ஆளுக்கு செக்ஸ்ன்றது பாசிபிளே இல்லையா. சின்ன வயசுலேயே அந்த ஆளுடைய செக்ஸ் ஆர்கனுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. அதுதான் பிரச்சனைக்கு முக்கிய காரணம். ஆஃப்டர் ஹிஸ் டீனேஜ் லைஃப் அந்த ஆளுடைய சோகம், ஃப்ரஸ்ட்ரேஷன் வளர்ந்துட்டே இருந்துச்சு. மேடம், இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆளை நீங்கள் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? இதுதான். when I saw him, இவ தலையில் முடி இல்லை சார், மொட்டையா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் கேஸ்ன்னு சொல்லிட்டு அவர் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச பேஷண்ட் தான் இந்த செல்வா. டு பி ஃப்ராங்க், I didn't know he was a psychic until professor told me so. He is an important. அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா, இதுதான் ப்ரொஃபஸர் கிட்டே கேட்டுட்டே இருந்துச்சு.
அதனாலே அந்த ஆள் மென்டலி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்துச்சு. டீனேஜ் வயசு தாண்டி வரும்போது அவனை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவனை சந்தோஷமாக வாழ முடியல. மனசு சொல்கிற மாதிரி உடம்பு நிற்கலையேன்னு ரியலைஸ் பண்ணும்போது ஒரு ஆணோட நிலைமை உங்களுக்கு புரியுமென்னு நினைக்கிறேன் சார். அப்புறம் அந்த ஆளுக்கு தேவையான கவுன்சிலிங் கிடைக்கலையே சார். அவர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆச்சு. செல்வாக்கு செக்ஸ் உணர்வு இல்லை. அந்த இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து போகிற இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களோட பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். இவனை மாதிரி புண்ட கிரிமினல்ஸை முட்டி கீழே ஷூட் பண்ணி உங்களை மாதிரி சீனியர் ஆஃபீஸர்ஸ் முன்னாடி கொண்டு வரதுக்கு என்னால் முடியாது சார். நோ ஆக்ஷன், only ஷூட் at sight. பர்மிஷன் தர முடியுமா சார்? பர்மிஷன் கொடுங்க சார். முடியுமா சார் உங்களால்? அவனோட பணத்தையும் கொண்டு வர, எம்எல்ஏவோட பொண்ணை உயிரோட கொண்டு வர. ஓகே மிஸ்டர் ராஜேஷ், I'll grant you permission for it, but make sure that the girl is safe. Sure sir, I assure you. டேய் பொட்ட அசிங்கமா இருக்கலடா. டேய் பொட்ட, டேய் பொட்ட, டேய் பொட்ட. அசிங்கமா இருக்கலடா. பொட்ட, டேய் பொட்ட. அசிங்கமா இருக்கலடா. ஹலோ, அவங்க இப்போ அங்கேருந்து இறங்கிட்டாங்க. போத்தீஸ் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. சரி, உங்ககிட்ட தான் அவங்களோட ஃபோட்டோஸ் இருக்கு. ஸோ நான் கிளம்பட்டுமா சார்? ஓகே, நான் கிளம்புறேன் சார். டேக் கேர். பகலில் யாரும் இருக்கா மாதிரி தெரியல, நைட்டில் லைட் எரியுது. என்ன நடக்குதுன்னு தெரியல. மார்க்கெட் பக்கத்தில் இருக்க கடையில் தான் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். 2-3 பேர் வந்து போகிறத பார்த்துருக்கேன். ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க, அப்புறம் கிளம்பி போயிடுவாங்க.
எஸ் சார். நாங்கள் ஸ்பாட்டில் தான் சார் இருக்கோம். ஆமாம், உங்கள் காலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். நாங்கள் வெப்பனோட தான் சார் இருக்கோம். நான் பொட்டையா? நான் பொட்டையா? பொட்டையடினா? பொட்டையடினா? நான் பொட்டையா? பொட்டையடினா? பொட்டையடினா? பொட்டையடினா?
யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை தாயாருன்னு தெரியாம பிறந்த எனக்கு தாயாக மாறிய இயற்கையே நான் செய்த பிழை என்ன? அம்மா யாருன்னு தெரியாம பிறந்த இந்த உலகத்துல எனக்கு தாயா மாறிய இயற்கையே நான் செஞ்ச தவறு என்ன?